Hi guys, welcome back to my YouTube channel. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் லாஸ்ட் வீடியோவுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்ல வியூஸ் போயிருந்தது. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. இன்றைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ரிங் பிளேட் நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அண்ட் தென் டெக்கரேஷன் ஃபார் பிளேட்ஸ், அண்ட் தென் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் vlogயும் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் வந்து எப்படி ஒரு ரிங் பிளேட் ரெடி பண்ணேன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சில திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபியூ மட்டும் நான் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிக்கிட்டேன். எல்லாமே வந்துட்டு மீஷோலேருந்து தான் வாங்கினேன். வெரி ஃபியூ மட்டும் நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ரிங் பிளேட்டோட பேஸ் வந்துட்டு ஈஸியாக ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஆனால் வந்து செட் ஆஃப் 2 தான் வந்தது எனக்கு. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதுவே நான் வாங்கிக்கிட்டேன். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட்டுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா, ஒரு 3 to 4 கோட், மோர் தென் 4 கோட்ஸ் நம்ம அடித்தா மட்டும்தான் அதோட கலர் வந்து அதில் ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால வந்து நான் ஒரு 3-4 கோட்டிங் வந்து நல்லா கொடுத்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ண விட்டுட்டேன். முதல் நாள் நைட் நான் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரே சைடில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நான் மேலே வந்து மிரர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். முதல் நாள் நைட்டு நான் வந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்துட்டு இது நான் எடுத்தேன். இந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அரவுண்ட் 180 சம்திங் வந்தது. இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ரெட் அண்ட் ஒயிட் காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுதான் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த பிளான்ட்டை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில். எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு யூட்டிலைஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 மீட்டருக்கு வந்து இந்த கோல்டன் லேஸும் வந்து நான் வச்சுருந்தேன் வீட்டில். ஸோ அதையே நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு அதையும் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு மிரர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட சைஸ் வந்து இதில் ஃபிட்டே ஆகலை. ஸோ வந்துட்டு 2 மிரரையும் வந்து ஒரே இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு பெரிய சைஸ் மிரரில் 2 வந்து ரிங் பாக்ஸும் வைக்கலான்னு பார்த்துருந்தேன். பட் வந்து சைஸ் இஷ்யூ அப்படின்றதுனால நான் 2 மிரரையும் வந்து வச்சுக்க போகிறேன். ஒரு ரிங் பாக்ஸுக்கு ஒரு மிரர் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஹீட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணேன். அதுதான் நல்லா ஸ்டர்டியாக இருக்கும் அப்படின்றதுனால அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே ஒரு லேஸ் வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அதில் ஒழுங்காக ஃபிட் ஆகாதது மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த ஹீட் க்ளூ கன்னை தான் வந்துட்டு நான் வந்து ஃப்ளவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் மித்த க்ளூவை விட. ஸோ இதையே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பேஸில் இருக்கிற இந்த கார்னர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக நான் அந்த லேஸ் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்க போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்கும் லுக். ஸோ அதனால வந்துட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் அந்த லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
இந்த ரிங் பிளேட் நான் பண்ணுறப்போ நல்ல டைம் கொடுத்து எல்லாத்தையும் ட்ரை பண்ண விட்டேன். இன்கேஸ் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நல்லா ட்ரை பண்ண விட்டேன். பெயிண்ட் பண்ணப்பையும் நல்ல டைம் கொடுத்து ட்ரை பண்ண விட்டேன். இப்போ கீழே அந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாக இருக்குது. பட் நம்ம பெயிண்ட் பண்ணப்போ இந்த அளவுக்கு ஃபினிஷ் இல்லை. நல்லா 4-5 டைம்ஸ் நல்லா கோட்டிங் கொடுத்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிங் பாக்ஸும் வந்துட்டு நான் மீஷோவில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இட்ஸ் அரௌண்ட் 250 நினைக்கிறேன். ஈச் 250. ஸோ 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ரெட் அண்ட் ஒயிட் தீம் அப்படின்றதுனால இந்த ஒரு மெரூனிஷ் கலர் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணால் வந்து லைட்ஸும் வந்து உள்ளே அவைலபிள் இருக்கும். இதில் ஹீட் க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் பிரேக் ஆகிடும். அதனால் நான் டபுள் டேப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வந்து அந்த பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைனில் செக் பண்ணப்போ நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயும் வந்து ரிங் பிளேட் அவைலபிள் இருந்தது. கஸ்டமைஸ்டும் இருந்தது. பட் எனக்கு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தா ஒரு அரௌண்ட் 1000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கும். பட் இது கொடுக்குற ஃபினிஷ் வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லை. ஆன்லைனில் ரெடிமேடாக இருக்கிறதுல. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எஸ்பெஷலி அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த நேம் மட்டும் நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்து சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுக்க சொன்னேன். பட் வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இதுக்கே எனக்கு 3-4 டேஸ் ஆச்சு இது கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வரதுக்கு. அதுக்கு ஏன் அவ்வளோ லேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கோல்டன் கலர் செயின் எடுத்து அதோட ஹேங் பண்ணி அதை வந்துட்டு அழகாக ஃபிட் பண்ணிட்டேன். கீழே வந்து கொஞ்சம் பேர்ல்ஸ் மட்டும் வச்சுட்டு இன்னும் அதுக்கு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குன்றதுக்காக அதுவும் பண்ணிட்டேன். இந்த ரிங் பிளேட்டில் ரொம்ப ஹைலைட்டே வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் லைட்டும் அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்போன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. சூப்பராகவே இருந்திருந்தது. நிறைய பேர் இது ஹேண்ட்மேட்னே நம்பவே இல்லை. ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக காரமேசியிலேருந்து இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 3 வருது. வெட்டிங்க்கு முன்னாடி இருந்து நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃபேஷியல் ஹேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிமூவ் பண்ணுற பர்சன் கிடையாது. ஏதாவது அக்கேஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும்தான் ரிமூவ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு வந்து பேபியோட ஆல்மண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஷியலில் இருக்க ஹேர்ஸை ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ணா வந்துட்டு பிரைடுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபாசல் வாட்ச் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை ரேப் பண்ணுறதுக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அழகாக ரேப் பண்ணி கொடுக்க சொல்லி. நான் பிளிங்கிட்லேருந்து இந்த ஒரு ரேப்பரும் ஒரு குட்டி ரிப்பனும் வந்து வாங்கியிருந்தேன் ரெட் கலரில். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மெஹந்திக்கு சொல்லியிருந்தேன். என்னோடய வெட்டிங்க்கு என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு யார் மெஹந்தி போட்டாங்களோ அவங்கக்கிட்டே தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். மெஹந்திக்காக ஈவினிங் வந்து மெஹந்தி வந்து அழகாக போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இண்டோ வெஸ்டர்ன் பாமில் மட்டும் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு நான் ஸ்டென்சிலும் வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா பேக் சைடு ஹேண்டுக்கும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த பிரைடுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க போயிருந்த இடத்துல தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இது நார்மல் கோன்லேயும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இதுவும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி பேக் சைடு ஹேண்டுக்கு வந்து இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப டிசைன்ஸ் வந்து ப்ரிசைஸ்டாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒன்ஸ் இன் த வைல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட மெஹந்தி போட்டுக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்கக்கிட்டே நான் போட்டுக்கிட்டேன். மெஹந்தி ஆர்டிஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னா கோகோனட் ஆயிலில் வச்சு மட்டுமே வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. டைரெக்டாக தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் வரைக்குமே மெஹந்தியை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். பேரண்ட்ஸ் எல்லோரும் ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கெஸ்ட் எல்லோரும் வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து லன்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபேமிலிஸ் வரதா பிளான் இருந்தது. சடனாக 4 ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபுட் நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ பாதி வந்து ஹோட்டலில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். சில்லி காலிஃப்ளவர் பண்ணியிருந்தேன். ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வெஜ் கோலா உருண்டை பண்ணியிருந்தேன். அதை வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் வந்துட்டு வெஜ் மீல்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் தென் இந்த ஒரு ஃப்ராக் என்னோட சித்தி வந்து பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்க வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பாப்பாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் தென் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கி பாப்பாவை பார்த்துட்டு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது ஆர்எம்கேவிலேருந்து தான் எடுத்துருந்துருப்பாங்க போல். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நான் பேபிக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டே பிஃபோர் வெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் எடுக்கணும்னு இருந்தேன். இப்போ அவங்களே எடுத்துகிட்டு வந்ததுனால இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நானும் பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் அதோட சேர்ந்து ஒரு கோல்டு ரிங்கும் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் பாப்பாவுக்கு இது சுத்தமாக பத்தலை. ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஈவினிங்க்கு மேலே வந்து ஹெக்டிக்காக வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பேங்கிள் தான் வந்து நான் ப்ரைட்காக வந்து பண்ணியிருந்தேன். இது ஃப்ரம் த பேஜ் முகூர்த்தம் பேங்கிள்ஸ். இந்த ஒரு பேங்கிள் வந்து நான் எனக்காக பண்ணிக்கிட்டேன். 7 o'clock வந்து பிளேட் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நைட் 12:30 வரைக்கும் நாங்கள் டெக்கரேட் பண்ணுறது முடியவே இல்லை. மழை வேறு வந்து பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ ஒர்க்கும் வந்து இப்படி வந்து மெஸ் ஆகிட்டே தான் இருந்தது. நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு ஒரு 5 o'clockலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து 6:30 7க்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குளிக்கணும் அப்படின்றதுனால நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். மெஹந்தி ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது. 2 டேஸ்க்கு அப்புறம் அதோட ஸ்டைன் இன்னும் சூப்பராக இருந்தது. நான் யூஸ்வலாக அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, கிராம்பு இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு அதோட ஸ்மோக்கை வந்து மெஹந்தியில் காட்டுறது. ஸோ அதுதான் நான் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸ்டைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் டேலே பேபிக்கு இந்த ஒரு அவுட்ஃபிட் தான் என்கேஜ்மெண்ட்காக வாங்கியிருந்தோம். இது என்னோடய பிரதரோட ஃப்ரெண்ட் வந்து பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தோம். இவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது. நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணி பாருங்கள். இது என்னோடய பழைய ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். என்னோடய வெட்டிங் டைமில் பண்ணது. ஸோ இதை தான் வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்க போகிறேன். எல்லோரும் ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. சாரீ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பிளேட்டில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்துடலாம். ட்ராகன் ஃப்ரூட், அன்னாச்சி பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் வந்து ஆரஞ்சு வச்சுருந்தோம். அந்த 2 பிளேட்டுமே வந்து காஸ்மெட்டிக்ஸ். அதோட பிக்சர் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆப்பிள் வச்சுருந்தோம். மாம்பழம் சீசன்றனால மாம்பழம் அண்ட் தென் மாதுளை வச்சுருந்தோம். 2 ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தோம். வெத்தலை பாக்கு இதுவுமே வச்சுருந்தோம். வெத்தலைப்பாக்கு எடுப்போன்றதுக்காக அதை மட்டும் கிளிங் ரேப் யூஸ் பண்ணி நான் வந்து கவர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு வாழைப்பழம் இருக்குது. அண்ட் தென் இந்த ஒரு பேக் வந்துட்டு கேப்பர்சியிலேருந்து வாங்கின பேக். அண்ட் தென் வந்துட்டு கிரேப்ஸும் வச்சுருக்கோம். இன்னும் 2 பிளேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். பட் அது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான நீட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கோம். இந்த நெட்டும் இந்த ஒரு ஃப்ளாரும் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். எல்லோ கலர் நெட்டுக்கு வந்துட்டு பர்பிள் கலர் ஃப்ளார்ஸும், பர்பிள் கலர் நெட்டுக்கு எல்லோ கலர் ஃப்ளார்ஸும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். நல்ல நேரம் இருக்கிறப்பே கிளம்பிட்டோம். வே டு மண்டபம் தான். என்கேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப லாஸ்ட்டில் போனதுனால மீல் எல்லாமே கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரப்போ செம்ம ரெயின் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஹேருக்கும் சாரீக்கும் மட்டும் வெளியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்ருந்தேன். ஹேருக்கு வந்து ஒரு மெஸ்ஸி ப்ரைடும் சாரீ மட்டும் ட்ரே பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து கூப்பிட்ருந்தேன். நான் ஹேர் உங்ககிட்ட காட்டலன்றதுனால தான் அதை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பூ ரொம்ப நல்லா வாடி போயிடுச்சு. இந்த ஒரு மெஸ்ஸி ப்ரைட் தான் நான் கேட்டிருந்தேன். எப்படி நான் கேட்டிருந்தேனோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மார்னிங் 8 o'clock பண்ணாங்க. ஈவினிங் 7:30 வரைக்கும் அப்படியே இருந்தது. மெஹந்தியுமே வந்து நல்ல ஒரு ஸ்டெயினோடு இருந்தது.
டே ரொம்ப டயர்டாக போனனால வந்து எல்லோரும் அப்படியே சில் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அழகருக்காக வந்து சக்கரை செம்பு எடுக்கிறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. நானும் பேபியும் போகலை, மித்த எல்லாருமே போகிறாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்துட்டு அம்மா வீட்டில் எப்போவுமே சக்கரை செம்பு எடுப்பாங்க. நேற்றே அழகர் ஆற்றுல இறங்கிட்டாரு. நாங்கள் இன்றைக்கி தான் போகிறோம், நேற்று என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால. ஸோ வந்துட்டு யூஸ்வலாக வந்து எல்லோரும் சக்கரை கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து நட்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பூந்தி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து நட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. மதுரையில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சக்கரை செம்பு எடுக்கிற ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. பொண்ணுக்காக தட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருந்தோம். பட் இது கரெக்ட் டைமில் எங்களுக்கு டெலிவரி ஆகலை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ வந்து அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு பர்ஃப்யூம் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் வாங்கி வச்சுட்டேன். அதில் என்னென்னலாம் நாங்கள் வச்சுருந்தோன்ற பிக்சர் மட்டும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் ஒரு 3 பர்ஃப்யூம் இருந்தது. 3மே நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஹெவியான சென்டடாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இதை நாங்கள் ரிட்டன் போடலை, சரி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். இது மாதிரி மேரேஜ் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நியூ மாம் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.